ஓகே. ஸோ பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? சங்கீதம் 144 144. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே கிளாஸ் 9 படிக்கிறவங்க கொஞ்சம் ரைஸ் யூர் ஹேண்ட்ஸ். கிளாஸ் 9, 10, 10th, கிளாஸ் 11, 12. குட். சரி, இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே 144 தான் நினைக்கிறேன். வீட்டில், சர்ச்சில், எல்லா இடத்துலையும் அப்படி தானே? எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. என்ன கேட்டாலும் படித்து முடி, 10th முடி, 12th முடி, அப்படி எல்லாத்துக்கும் நமக்கு கர்ஃப்யூ தான். என்ன அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே, பட் பைபிளில் ஒரு அழகான வசனம். சின்ன பிள்ளையிலேருந்து இந்த வசனத்தை அடிக்கடி அறிக்கை பண்ண இசப்பா எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. மனப்படமாக தெரியும். ஆனால் கடந்த ஜூலை மாதத்தில் இது அழகாக ஒரு பாட்டாக ஒரு தேவ மனுஷன் கற்றுக் கொடுத்தார். அதை உங்களுக்கும் கற்றுக் கொடுக்க ஆசைப்படுறேன். ரெடி தானே? அப்படி தானே? ஓகே, குட். ரெடியாக இருக்கவங்கெல்லாம் சத்தமாலையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். ஐயோ, எனர்ஜிலாம் எங்க? இன்னைக்கு நல்ல கறி சோறுலாம் சாப்பிட்டு தானே வந்திருப்பீங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வெரி குட். கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கமான், என் கூட சேர்ந்து அப்படி பாடி பாருங்க. கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் கொண்டு வந்திருக்கவங்க ஒரு விஷயம் கூட பார்த்து மனப்படமா தெரியுமா? இந்த வேர்சஸ் 2 தெரியுமா? வசனம் 2 தெரியுமா? தெரியாதுல்ல? தெரியுமா? தெரிஞ்சவங்க அப்படி சரி, ஓகே, ஒருக்க வாசிச்சு பாருங்க. கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தயபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமா இருக்கிறார். ரைட், கமான். பைபிள் எல்லாம் கொஞ்சம் தூக்கி வச்சு ரொம்ப குனிஞ்சிடாதீங்க, கழுத்து வலிக்கும். அப்படி கொஞ்சம் உங்க கமான். ரைட். கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாடுங்க. கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தயபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கின்றீர். ஈஸி தானே? பாடி பார்க்கலாமா? இந்த வேர்சஸ் உங்களை ரொம்ப உண்மையிலே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த படிப்பு இது சிலருக்கு ரொம்ப அலுப்பாக இருக்கும். சும்மா படிக்க சொல்கிறாங்க. வர வேலையே இல்லையா? இந்த ஒரு வேலை தானா? ரொம்ப டென்ஷன் ஆக்குறாங்க. வீட்டில் ஸ்கூலில் போனால் டென்ஷன் ஆக்குறாங்க, வீட்டில் போனால் டார்ச்சர் பண்ணுறாங்க, சர்ச்சில் வந்தால் டார்ச்சர் பண்ணுறாங்க. படி 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 படி, இந்த வேர்டு நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுன்னு. பட் பாரு, சங்கீதம் 144 1, 2 பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறேன். சில பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, ஆனால் ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தீங்கன்னா சகிக்காது தானே? நல்ல கண்டென்ட் இருக்கும், ஆனால் அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப மோசமாக இருக்கும். பாரு, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கைகளை போருக்கும். இது ஒருவேளை உங்களுக்கு யுத்தமாகவே இருக்கலாம், ஒரு போராகவே இருக்கலாம். ஆனால் தேவ மனுஷன் சொல்லுகிறார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடலாமா? தம்பிமா ஒரு உற்சாகமாக இருப்பீங்களா? கொஞ்சம் சிரிச்சுட்டு ஹாப்பியாக. இங்கே சிரிக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு கர்ஃப்யூ போட்டிருக்காங்களா? தடை உத்தரவு போட்டிருக்காங்களா? இல்லை, சிரிக்கலாம் தானே? எல்லாருக்கும் பல்லு இருக்குல்ல, ஒரிஜினல் தானே? கொஞ்சம் சிரிக்கலாம்ல. கமான். கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கமான், நீங்கள் சத்தமா முழு பலத்தோடு, அப்புறம் கொஞ்சம் கூட எனர்ஜி இருக்கக்கூடாது, அப்படி சத்தமா பாடணும். ரைட், ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. என் கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அழகான ஸ்விங்கர்ஸ், ஸ்வீட் சிங்கர்ஸ்ன்னு தெரியும், ஆனால் கொஞ்சம் சத்தமாக. பைபிளில் சொல்லியிருக்கு, மேக் அ ஜாய்ஃபுல் வாய்ஸ் கூட இல்லை, நாய்ஸ் தான், சத்தமாக கொஞ்சம். ரைட்,
கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தயவரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கின்றீர். சிலர் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க, என் ஃபேஸ்லயே லிரிக்ஸ் ஓடுதோ, கொஞ்சம் பைபிளை திறந்து பார்த்து கொஞ்சம் பாடுங்களேன். கமான், இன்னும் ஒன்ஸ் மோர் சத்தமா. நீங்க எவ்வளோ சத்தமா என் காது வலிக்கிற மாதிரி பாடினாதான் நான் அடுத்த செஷனுக்கே போவேன். கமான். கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தயவரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கின்றீர். என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கின்றீர். ஓகே, பாருங்க, இந்த படிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அகடமிக்ஸ், கல்வி அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சுமையாக இருக்கா? இல்லை ஓகே எனக்கு கிடச்சிருக்கு, யாரும் கிடைக்காதது எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்களா? எப்படா இந்த தொல்லை முடியும், எப்படா இந்த எக்ஸாம்ஸ் முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவானவன் அப்படின்ற வசனத்தை கை கொள்றீங்களோ? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கஷ்டம் அப்படிதான் ஃபீல் பண்ணுறீங்களோ? எப்பா எப்போ இந்த படிப்பு மாறும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறவங்க அல்லேலியோ சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, படிக்கணும் நம்ம ஆசைப்படுறீங்கல்ல, வெரி குட். பாருங்க, மற்ற பிள்ளைகளுக்கு எப்படி நான் சொல்ல தெரியல எனக்கு, பட் ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிறது கூட நமக்கு சில வேலைகளில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாருக்கும் ஈஸியான பாதையாக இருக்கும், நமக்கு சில பாதைகள் கடினமாக இருக்கும். அப்படி தான் பல நேரம் சிலருடைய வாழ்க்கையில் கல்வி மிக மிக கஷ்டமானதாக இருக்குது. அதாவது ஒரு சர்வே படி என்ன சொல்கிறாங்கன்னா, 4 பேர் 12th முடிச்சுட்டு போகிறாங்கன்னா அதில் 2 பேருக்கு தான் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, காலேஜ் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. பட் இப்போது நம்ம தமிழ்நாடுவில் நம்ம பறந்துருக்கிறது ரொம்ப நமக்கு பிளெஸ்ஸிங் சொல்லுவேன். நம்ம எல்லாரும் படிக்க முடியுது, அப்படி தானே? நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ 8th ஸ்டாண்டர்ட் முடித்த கேர்ள்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் முடித்த கேர்ள்ஸ் எல்லாம் எங்கள் மம்மி டாடிக்கிட்ட வந்து அழுவாங்க, ஃபாதர் எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா அப்பாட்ட பேசுவீங்களா, எப்படியாவது எங்களுக்கு 12th வரை படிக்கிறதுக்கு எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுவீங்களான்னு சொல்லி எவ்வளோ பிள்ளைங்க எங்கள் வீட்டில் வந்து அழுறதை பார்த்துருக்கேன். நீங்களாம் 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்னா சாக்லேட்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுவீங்க, சிலர் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கு கிடைக்கலன்னு வருத்தப்படுவீங்க. ஆனால் வெளியூரில் உள்ள பிள்ளைங்க ஒரு 15 years 20 years முன்னாடி அப்படி கிடையாது. எப்படியாவது அடுத்த கிளாஸ் படிக்க விடமாட்டாங்களான்னு ஏங்குற பிள்ளைங்க நிறைய பேர் இருந்தாங்க. வீட்டில் ரொம்ப வறுமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு இல்லாமல் இருக்கும். அப்போது பிள்ளைங்க வேலைக்கு போனாதான் எனது வீட்டில் எல்லாருக்கும் சாப்பிட முடியும் அப்படின்ற நிலைமை என் கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கேன். ஒரு வருஷத்துக்கு வெறும் 2000 ரூபாய்க்காக அவங்களோட பொம்பளை பிள்ளைங்களை விற்றுருவாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சாட்டையோட முதலாளிமார் வருவாங்க. இந்த வெள்ளிப்பற்றை வச்சிருக்கிற இந்த கொலுசெல்லாம் போடுறாங்களா, அந்த வெள்ளிப்பற்றை வச்சிருக்கிற முதலாளிகள் வந்து பிள்ளைங்களை இழுத்துட்டு போவாங்க தெருவில். அந்த பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க, ஒரு ஸ்கூல் பேக் போட்டுட்டு நம்மளும் ஒரு ஸ்கூலுக்கு போக மாட்டோமா, நம்மளும் படிக்க மாட்டோமா அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. நான் அதெல்லாம் நிராகரிக்கப்படும் அவங்களுக்கு. அப்படி ஒரு பரிதாபமான சுச்சுவேஷன்லேருந்து நம்மளை கூட ஆண்டவர் இவ்வளோ அழகாக படிக்கிறதுக்கு, இப்போது நம்மளை அப்படி யாரும் இழுத்துட்டுலாம் போகலையே, நீங்கள் தான் சம்பாதிச்சு போடணும் வீட்டில் சொல்லலையே. ஒரு அழகான ஒரு குடும்பத்தில், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நீங்கள் எல்லாம் பிறக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஏசப்பாவை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ சொல்லுங்கள் ஏசப்பாட. தேங்க்யூ ஏசப்பா, ரொம்ப நன்றி ஏசப்பா, எங்களுக்கு இவ்வளோ ஒரு ப்ரிவிலேஜ் தந்திருக்கீங்களே, நன்றி ஏசப்பா. பாருங்க, அப்போது ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்னா, ஏசப்பாவோட பிள்ளைங்களை ரொம்ப டார்கெட் பண்ணுவான். உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இந்த படிப்பு மேலே இல்லாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப உங்களை என்ன சொல்ல டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பிசாசு நிறைய காரியங்களை முயற்சிப்பான். பட் நீங்கள் ரொம்ப உங்களோட ஃபோக்கஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படி? படிப்பில். எனக்கு தந்திருக்கிற ஒரு கடமை என்னது? உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன்
முழு பலத்தோட செய் அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கு. ஸோ இதை ஃபுல் எனர்ஜியோட நீங்கள் இப்போது பாடினது கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இல்லை. அப்போ ஏசப்பாக்கு எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. உன் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும்? உன் முழு பலத்தோடு, உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, கொஞ்சம் கூட எனர்ஜி மிச்சம் இருக்கக்கூடாது. அவ்வளோ ஃபுல் எனர்ஜியோட பாடணும், ஆராதிக்கணும். அதே மாதிரி தான் படிக்கிறதும் ஃபுல் எனர்ஜி, ஃபுல் கமிட்மெண்ட்டை வந்து நம்ம ஸ்டடீஸில் கொடுக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்க. உங்கள் பெற்றோர் எவ்வளோ விரும்புவாங்களோ அதை விட அதிகமாக ஏசப்பா விரும்புகிறாங்க. பாரு, இதுக்கு நமக்கு அதிகமாக நம்ம ஆண்டவருக்குள்ளாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபயர் ஆஃப் காட், ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு இருக்கணும். இல்லைன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் கற்றுக்கொள்கிற கல்வியாக இருக்கலாம், அதை நல்லா கற்றுக்கொள்ள நம்மளால் முடியாது. எல்லாரும் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த படிப்பையும் நான் படிச்சுக்குவேன் அப்படின்னா அது சரியாக இருக்காது. ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு பிசாசின் தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே. நமக்கு விரோதமாக நிறைய யுத்தங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ கண்ணிகள் நமக்கு வைக்கப்படுகிறது. ஆனால் ஏசப்பா கிருபையாக நம்மளை ஒவ்வொரு செகண்டும் தப்பு வச்சுட்டே வராங்க. ஸோ நம்ம ஏசப்பாக்குள்ளே ஃபயராக இருக்கணும். இன்றைக்கி காலையில் பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணேன். என்னோட குவைட் டைமை நானும் ஏசப்பாவும் நானும் தனியாக ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு சொல்கிற பிள்ளைங்களாம் அல்லையிலையோ சொல்லுங்கள் பார்ப்போம். ஹலோ, அப்போ சண்டேனா குவைட் டைமுக்கும் லீவா? யாருமே ப்ரே பண்ணலையே? காலையில் எழும்பி இன்னைக்கு சண்டே தான், உங்களுக்கு 9 o'clock தான் சர்வீஸ், 8:30 9க்கு தான் சர்வீஸ், வேறு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. பைபிள் திறந்து ஒரு அதிகாரமாவது வாசித்து ஏசப்பா கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வந்தேன் அப்படின்றவங்கெல்லாம் அல்லையிலையும் சொல்லுங்கள். யாருமே இல்லையா? ஓகே, குட். ஸோ இன்றைக்கான நாள் உங்களுடைய நாள், இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரக காலம், ரைட்? அப்புறம் பாருங்க, நம்ம ஆண்டவருக்குள்ள அக்கினியாக இருக்கும் பொழுது தான் நம்முடைய ஃப்யூச்சரை குறித்து கவலை இருக்காது. ஆனால் இதே கேள்வியை மறுபடியும் இந்த கேள்வியை கேட்குறேன் பாருங்க. நிறைய பேருக்கு அந்த வருத்தம் இருக்கும், என் ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களுக்கே கவலை இருக்குது, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், எனக்கு பென்ஸ் கார் கிடைக்குமா, எனக்கு இப்படி பெரிய வீடு கிடைக்குமா, இப்படிலாம் கவலை இருக்கான்னு கேட்டால் நிறைய பிள்ளைங்களுக்கு கவலை இருக்கும். ஆனால் ஏசப்பா கூட நான் ஸ்பெண்ட் பண்ணலேன்ற கவலை எத்தனை பேருக்கு இருக்குது எனக்கு தெரியல. பாருங்கள், அப்போது ஃப்யூச்சர், நம்மளுடைய ஃப்யூச்சர் வந்து ஹாப்பியாக இருக்கணும், நம்முடைய ஃப்யூச்சரை குறித்து நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும்னா ஏசப்புடைய வார்த்தைகள், ஏசப்பாக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை காக்கப்படணும். அப்போ தான் நமக்கு அந்த ஹாப்பினஸ், அந்த ஹோப், நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நான் அகெயின் உங்களுக்கு ஒரு ப்ரீச்சிங்க்கு வரல, நீங்கள் ஹாப்பியாக அதை ரிசீவ் பண்ணணும் ஆசைப்படுறேன், ரைட்? பாருங்க, 3 காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்கலாம். ஒரு எக்ஸாம், ஒரு ப்ரிப்ரேஷன் அப்படின்னாலே, ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கு நம்ம ரெடி ஆகிறோன்னா ஃபர்ஸ்ட் we have to plan. எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். பிளான், கமான் சொல்லுங்க டே. பிளான். அடுத்து நெக்ஸ்ட் ப்ரிப்பேர், நெக்ஸ்ட் ப்ரெசன்ட். கொஞ்சம் சத்தமாக சொல்லாமே, பேசக்கூடாது சொல்லியிருக்காங்களா? இவ்வளோ கொஞ்ச நேரம் பேசிக்கலாம். கமான். பிளான், ப்ரிப்பேர், ப்ரெசன்ட். பாருங்க, நம்ம எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் 1 month தான் இருக்குது. எல்லாருக்கும் மாடல் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கும், சர்க்கிள் டெஸ்ட்டு, சைக்கிள் எக்ஸாம்னு வரிசையில் வீக்லி ஒன்ஸ் வச்சுருப்பாங்க, டெய்லி எக்ஸாம்ஸ் முடிச்சிருப்பீங்க. இப்போது இனி 1 மாத காலம், இந்த 1 month நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க? ஏதாவது பிளான்ஸ் வச்சுருக்கீங்களா? பிளான்ஸ் வச்சுருக்கீங்களா? ஸோ உங்களோட பிளான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் ப்ராக்டிஸ் பண்ணதை உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? உங்களுக்கு எது அபியாசப்படுத்த முடியுமோ, உங்களுக்கு எது ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க. அதில் இப்போ பாட்னி, ஜுவாலஜி, உங்களோட சப்ஜெக்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஒரு வேளை லாங்குவேஜ் பேப்பர்ஸ் நீங்கள் தரவாக இருக்கீங்கன்னா அதை விட்டுருங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரு டைம் டேபிள் போட்டு, பாட்னி லெசன் 1, லெசன் 2 எத்தனை லெசன்ஸ் இருக்குது, ஸோ அதை நீட்டாக டேட் போட்டு ஒரு 3 வீக்ஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணணும். பிளான் போட்டுட்டு சிலர் பண்ணுவாங்க, மார்னிங் 5 to 1, 5 to 6, 6 to 7, 8 to அப்படி வரிசையில் நீங்கள் டைம் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. கரெக்டாக நீங்கள் ஸ்கூல் போகிற டைம், வீட்டுக்கு வந்து ஒரு 1 hour ரிஃப்ரெஷ்மெண்ட், அதுக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் படிக்க உட்கார டைம். அப்புறம் தூங்காமல் இருந்து படிக்கணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க, ரைட்? அது இரவை பகலாக்குகிற சந்ததியாக நீங்கள் இருக்கலாம். பட் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்ரேஷன், இந்த பிளான் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் உங்களுடைய பிரெயினுக்கு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போ தான் அது ரிவைவ் ஆகும். பிரெயின் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் படிக்க ட்ரை பண்ணால் என்ன பண்ண முடியாது? படிக்கவே முடியாது. ஸோ மேபி ஸ்லீப்பிங் ஹவர்ஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் மொத்தமாக ஸ்லீப்பிங் ஹவர்ஸை நீங்கள் டிப்ரைவ் பண்ணக்கூடாது. நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களா? புரியுதா? புரியலன்னு சொல்கிறவங்க இல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம்.
இல்லை, புரியுது தானே? ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி நீங்கள் ஷெட்யூல் நல்ல ஒரு பிளான் நீங்கள் அழகாக எழுதி வச்சுக்கணும். எழுதிட்டு அப்புறமா உங்களோட ஹெல்த்தில் ரொம்ப முக்கியம், நீங்கள் கவனம் செலுத்தணும். படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்கக்கூடாது. ரொம்ப நான்வெஜ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, மீன் அந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் அதாவது நீங்கள் யூஸ்வலாகவே அது சாப்பிட்றீங்கன்னா ஓகே. புதுசாக போய் ஹோட்டலில் அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஹோட்டல்லேருந்து இது வாங்கி தாங்க அது வாங்கி தாங்க அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் நான்வெஜ்லாம் அவாய்ட் பண்ணி நல்ல ஹெல்த்தியாக நல்ல ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், கேரட் அந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 1 month 1.5 months நீங்கள் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அப்படி நல்ல ஹெல்த்தியாக உங்களை வச்சுக்கணும். அப்புறம் நல்ல 2 தடவை நீங்கள் குளிக்கணும். டேக் பாத் ட்வைஸ் a day, சரியா? நல்ல க்ளீனாக உங்களை வச்சுக்கணும். அது நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் ஸ்மார்ட்டாக இருப்பீங்க, கொஞ்சம் கூட ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஹெட் பாத் தான் எடுக்கணும்னு இல்லை, பாடி வாஷ் ஆகுது 2 times பண்ணணும். எல்லாம் சிரிக்கிறாங்க என்ன நாங்கள் இல்லை, எனக்கு டவுட்டாக வருது. ஏன்னா நீங்கள் மார்னிங் ஒரு அதிகாரம் பைபிள் ரீட் பண்ணியே வரல, அதனால எனக்கு பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக குளிக்கணும், சரியா? 2 times குளித்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். தென் நல்லா தண்ணி குடிக்கணும். fill your tummy with water. எவ்வளோ தண்ணி அது நீங்கள் கொஞ்சம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் அதுக்குன்னு ஃபுல்லு டம்மியை ஃபில் பண்ணிட்டு நடக்கவே முடியாமல் அப்படி இருக்கக்கூடாது. அளவா எல்லாமே அந்த பர்ஃபெக்ட் பேலன்ஸ் இருக்கணும், சரியா? அழகாக நல்ல தண்ணி குடிச்சு உங்களை நீங்கள் நல்லா இந்த பிளான் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணுற இந்த டைமில் இந்த ஸ்கெடியூல் நீங்கள் டிவைஸ் பண்ணுற இந்த டைம் நல்ல நீட்டாக ஸ்கெடியூல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க? இந்த பிளான் பண்ணதை என்ன பண்ணணும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்படி தானே? ஸோ இதை அதாவது நீங்கள் பிளான் பண்ணும்போதே ப்ரே பண்ணி பண்ணணும். ஏசப்பா இதை நான் பண்ண முடியுமா, இதை நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு ஏசப்பாட்ட நீங்கள் ஒவ்வொரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே அப்படி தான் ஏசப்பாட்ட ஹெல்ப் கேட்டு பண்ணணும். இந்த பிளான் போடும்போதே ஏசப்பாட்ட சொல்லணும், ஏசப்பா நான் பிளான் போட்டிருக்கேன், சங்கீதம் 16 இருக்கிற மாதிரி நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா, சிறப்பான சுதந்திரத்தை நீங்கள் எனக்கு தரப்போகிறதுக்காக நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணி ஸ்கெடியூல் போட்டிருக்க அந்த ஸ்கெடியூல் மேலே உங்கள் கை வச்சு என்ன பண்ணணும், ப்ரே பண்ணணும். டு யூ கெட் மீ? ப்ரே பண்ணணும், ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்கணும். நெக்ஸ்ட் ப்ரிப்ரேஷன். இந்த பிளானை அப்படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற நெக்ஸ்ட் ஃபேஸ். இந்த பிளான் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு 2 hours கூட ஆகாது. ஒழுங்காக உட்காந்து உங்கள் கேலண்டரை பார்த்துட்டு என்றைக்கெல்லாம் ஒர்க்கிங் டேஸ், என்றைக்கெல்லாம் நமக்கு பிரேக் கிடைக்குது, என்றைக்கெல்லாம் இடையில எக்ஸாம்ஸ்க்கு நம்மளை ஸ்கூலில் கூப்பிடுவாங்க, ப்ராக்டிகல்ஸ் என்றைக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணி நீட்டாக ஒரு பிளான் போட்டுக்கணும் 3 weeksக்கு, சரியா? இன்னும் உங்களுக்கு 4 weeks இருக்குது. ஸோ 3 weeksக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரிப்ரேஷன் டைமில் எப்போவுமே ஒரு காரியம் உண்டு, வெற்றி பெறுவதற்கான பதட்டம் இருக்கக்கூடாது. ஆனால் அந்த வெற்றி பெறுவதற்கான ஆயத்தப்படுவோம்ல இந்த ப்ரிப்ரேஷன் டைம், அது கொஞ்சம் நல்லாவே டென்ஷன். அதாவது டென்ஷன் மீன்ஸ் நான் எதை சொல்கிறேன்னா, இது இவ்வளோ இந்த டார்கெட்டை அதாவது நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸ்கெடியூல் போட்டு வச்சுருக்கோம்ல, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி முடிக்கணுன்ற அந்த வெறின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். எப்படி அந்த ஒரு கமிட்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். இதை கண்டிப்பாக முடிக்கணும், அந்த டென்ஷன் இருக்கணும். இது ஐயோ இந்த பிளானில் கரெக்டாக போகணுமே. சம்டைம்ஸ் ஒரு 1 hour 2 hours எல்லாம் சில நேரம் ஒரு நாளில் ஸ்கிப் ஆயிரும். ஒரு வேளை ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியத்தில் நமக்கு அது தடைப்படலாம். பட் அதை பற்றி கவலைப்படாது. நெக்ஸ்ட் டேக்குள்ள பிளானில் நீங்கள் போயிட்டே இருக்கணும். பாருங்கள், இதில் நீங்கள் டிப்ரெஷன் இந்த டைம் இது உங்களுக்கு ரொம்ப க்ரூஷியலான டைம், ரொம்ப இம்பார்ட்டண்டான டைம். ஸோ நீங்கள் எந்த விதமான டிப்ரெஷன், டிஸ்டர்பன்ஸ்க்கு உங்களை நீங்கள் அனுமதிக்கவே கூடாது. இப்போ தான் உங்களுக்கு தோணும், ஐயோ நம்மலாம் பாஸ் ஆயிடுவோமா, 80% மேலே வருமா, இப்படிலாம் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் உங்கள் மனசுக்குள்ளே வரும். பட் இது எதுக்குமே நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் எப்போவுமே ஏசப்பா கிட்ட சொல்லணும், அதாவது நீங்கள் உங்களுக்குள்ளேயும் சொல்லணும், ஆண்டவரை நோக்கியும் சொல்லணும், நேர்த்தியான இடங்களில் நீங்கள் எனக்கு பங்கு தரதுக்காக ஸ்தோத்திரம், சிறப்பான இடங்களில் எனக்கு சுதந்திரத்தை நீங்கள் வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி ஏசப்பாக்கு நன்றி சொல்லி 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 இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளணும். அப்புறம் சிலருக்கு தோணும், இது நமக்கெல்லாம் நல்ல மார்க் கிடைக்கணுமா, நம்மளாம் நல்லா இருப்போமா, இப்படி நீங்கள் யோசிச்சு, அதாவது பிசாசு ரொம்ப தந்திரம் உள்ளவன். இந்த எண்ணங்களை சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி தான் நம்ம விசுவாசத்தில் வளர முடியும். இந்த நம்பிக்கை அந்த விசுவாசத்தை ரொம்ப தளர பண்ணுவோம் பிசாசு. ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இயேசுப்பாக்குள்ளாடி. நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் உங்கள் கூட பேசின வார்த்தைகள், நீங்கள் டெய்லி மெடிடேஷனில் இயேசுப்பா உங்கள் கூட இடைப்படுகிற வார்த்தைகளெல்லாம் சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் இந்த டைமை ப்ரிப்பரேஷன் டைமை ரொம்ப பிஸியாக, ரொம்ப நீங்கள் ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாகவும் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் பாருங்கள், நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, we can do all things through Christ who strengthens us. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துறதுனால நிச்சயமாக நம்ம இந்த எக்ஸாம் ஃபேஸை ஹாப்பியாக கடந்து செல்வோம். நம்ம மட்டும்தான் எக்ஸாம் எழுதுகிறோமா?
லட்சக்கணக்கான பேர் இந்த ஆண்டில் எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஸோ வி ஆர் ஒன் among them. பட் நம்ம தனியாக போகல. யார் நம்ம கூட வரா? ஏசப்பா நம்ம கூட வராங்க. ஸோ வி ஆர் நாட் அலோன் இன் த பேட்டில். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஹாப்பியாக, பிரேவாக, கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸாமுக்கு போகணும். பாருங்கள், நீதிமொழிகள் 30:30 இருக்குது. நம்ம நீதிமான்கள் எப்படி இப்போ சிங்கத்தை போல தைரியமானவர்கள். சிங்கம் எப்போ பின்னடையாதது போல, பேக் அடிக்காதது மாதிரி. அதாவது பயப்பட்டு எந்த ஒரு பட்சியை பார்த்தும் சிங்கம் பயப்படாது. அதுக்கு எந்த ஒரு பேட்டில்னாலும் அது எடுத்துக்கும். அதே மாதிரி நம்ம சிங்கத்தை போல தைரியமாக இருந்து இந்த பேட்டில் நம்ம கண்டிப்பாக ஏசப்பாவுடைய நாமத்தில் நம்ம இதை மேற்கொள்வோன்ற விசுவாசத்தோடு நம்ம முன்னேறணும். பாருங்கள், தாவீது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தான். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களான்னு தெரியலை. தாவீது ஒரு சின்ன பையன். அவனுடைய வீட்டில் 3 பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் இருந்துச்சு, மிலிட்ரியில் அவனுக்கு போஸ்டிங் இருந்துச்சு. இவர் தான் லாஸ்ட் பையன். அந்த லாஸ்ட் பையன் அவங்க அண்ணன் சொல்கிறாங்க, அந்த வனாந்திரத்துக்கு கொஞ்சம் ஆட விட்டுட்டு எங்கப்பா நீ இங்கே வந்துட்டியே, நீ இவ்வளோ கடினமாக இருப்பியா, இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளாக இருப்பியான்னு சொல்லி தாவீதை திட்டுறாங்க. பாரு, இஸ்ரவேலில் 100 ஆடு இருந்தால் தான் ஒரு ஆளை எப்படி மெய் பண்ணுற கிரெடிட் அவங்களுக்கு கிடைக்கும். டியூ கெட் மீ? 100 ஆடு இருந்துச்சான்னா தான் அவங்கள மெய்ப்பண்ணு சொல்லுவாங்க. மெய்ப்பண் ஒருவன் மந்தையிலே 100 ஆடு இருந்துச்சா, ரைட்? 100 ஆடு இருந்தால் தான் அவங்கள மெய்ப்பண்ணு சொல்லுவாங்க. அப்போ அவருக்கு அந்த கிரெடிட் கூட இந்த தாவீதுக்கு இல்லை. ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் சவுலுக்கு முன்னாடி நிற்கும் போது சொல்கிறார், ஒரு விசை ஒரு கரடி வந்துச்சு, ஒரு விசை ஒரு சிங்கம் வந்துச்சு, அதெல்லாம் நான் மேற்கொண்டேன். ஸோ இது எனக்கு ரொம்ப சிம்பிளான காரியம். கண்டிப்பாக ஆண்டவர் என் கூட இருக்கார். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. உங்களோட ஐக்கியூ வச்சோ, உங்களுடைய எபிலிட்டி வச்சோ, உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வச்சோ ஏசப்பா உங்களுக்கு வெற்றி தரது கிடையாது. ஆண்டவருடைய கிருபையினால. இப்போ 1 கொரிந்தியரை நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா, மனுஷன் ஞானத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு தேவ கிருபை இருக்குது. அதை நம்ம சுதந்திரிக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸாமினேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஹாப்பியாக நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். புரியுதா தம்பி தங்கச்சி? நான் உங்களுக்கு ஏதோ தியரி மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நான் விரும்பலை. பாருங்கள், எப்போவுமே நமக்கு லைஃப் பேட்டில் வெறும் இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை. நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பார்ப்பீங்கன்னா, இதெல்லாம் இந்த எக்ஸாமை பார்த்தா நான் இவ்வளோ பயந்தேன், இந்த எக்ஸாமுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆனேன், இந்த எக்ஸாமுக்கு என் அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நம்மளே நினைப்போம். பாரு, life's battles do not always go to the weaker or the stronger, but sooner or later the man who wins is the man who thinks I can. அப்போ எப்பவுமே இந்த நம்பிக்கையில நம்ம தளர விடவே கூடாது. ஆண்டவர் என் கூட இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என் கூட இருக்கார். ஸோ இந்த கோலியாத் எம்மாத்திரோன்னு தாவீது நினைச்சார். அப்படிதானே? கர்த்தர் பட்டயத்தினால ஈட்டினால ரட்சிக்கிறவர் இல்லை. என் கிட்ட இருக்கிறது சாதாரண கூழாங்கல்லா இருக்கா, ஆனா என் கைகளை போருக்கும் படிப்பிக்கிற என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஸோ இந்த கோலியாத் நத்திங், தூக்கி போட அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளோ விசுவாசம் பாருங்கள். அவர்கிட்ட இருந்த சின்ன கல், ஆனால் அவர்கிட்ட இருந்தது ரொம்ப பெரிய விசுவாசம். அது மலைகளை பெயர்த்தது. எல்லாரும் 40 டேஸ் அந்த கோலியாத்தை பார்த்து பயந்து மொத்த இஸ்ரவேலுமே ஓடுறாங்க. அவருடைய நிந்தனையான வார்த்தைகளை யாருக்கும் சகிக்க முடியலை. இப்போ கூட நீங்கள் ஸ்கூலில் உங்களை நிந்திக்கிற டீச்சர்ஸ் இருப்பாங்க, டியூஷன் டீச்சர்ஸ் ரொம்ப உங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சில நேரம் பேரண்ட்ஸே நம்மளோட மூட் ஸ்விங்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் சில நேரம் திட்டுவாங்க. உனக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பாடாக்கி போட்டு, இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை உழைச்சி நல்ல ஸ்கூலில் ஒன்று சேர்த்து விட்டு, இவ்வளோ ஃபீஸ் கட்டி எல்லாமே நஷ்டமாக போச்சு, நல்லாவே படிக்கல, இப்படிலாம் நம்மளை, அதாவது அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாத மூட் ஸ்விங்ஸ். ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு இருந்தால் ஸ்ட்ராங்காக இந்த டைமில் டெடிக்கேட்டடாக, கமிட்டடாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டேஸை ஈஸியாக கடந்து செல்லலாம். விசுவாசம் இருக்கா? என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, இதை நான் கண்டிப்பாக, இதை எளிதாக நான் ஜெயித்து கொள்வேன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்கள். கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் பாடிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் சத்தமாக பாடுங்களேன். கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் பாடிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தயபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கின்றீர். பாருங்க, எப்பவுமே உங்களுக்கு நல்லா தெரியணும், பிசிக்ஸ் நம்ம கீழ்ப்படுத்தக்கூடாது, மேக்ஸ் நம்மளை கீழ்ப்படுத்தக்கூடாது, ஹலோ, இங்கிலீஷ் நம்மளை கீழ்ப்படுத்தக்கூடாது, தமிழ் நம்மளை கீழ்ப்படுத்தக்கூடாது. நம்ம தான் அதை மேற்கொள்ளணும். பக்கத்தில் இருக்கவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, டேய் நம்ம தானே டஃப்பான சப்ஜெக்டை மேற்கொள்ளணும். கைப்பிடிச்சு சொல்லுங்களேன்,
சண்டையா? ஹலோ, கைப்பிடிச்சு சொல்லுங்க. நம்ம தான் மேற்கொள்ளணும். ஃபிசிக்ஸ் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது, கெமிஸ்ட்ரி நம்மளை மேற்கொள்ளக்கூடாது, மேக்ஸ் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. நம்ம தான் மேற்கொள்ளணும். ஏன்னா நம்முடைய கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கத்தர் என்ன பண்றார்? நம்ம கூட இருக்கிறார். பாருங்க, ஒரு பெரிய காற்றாட்டு வெள்ளம், பயங்கரமான காற்றாட்டு வெள்ளம். அப்போ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாடி பில்டர் வராரு. அவருக்கு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகணும், அந்த ஆறு கடக்கணும். சாதாரண ஒரு ஆறு, திடீர்னு ஒரு காற்றாட்டு வெள்ளம். அப்போ அவர் பார்க்குறாரு, பாடி பில்டர் அவரை பார்க்குறாரு, அந்த தண்ணியை பார்க்குறாரு. அவருக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ். டை, என்ன மாதிரி ஒரு பாடி பில்டர் இந்த ஊர்லேயே இல்லை. இந்த தண்ணியெல்லாம் என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு குதிக்கிறார் அந்த தண்ணியில். அவரால் அந்த 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 ஆறை என்ன பண்ண முடியல, கடக்க முடியல. நெக்ஸ்ட் ஒருத்தர் வரார், ஸ்விம்மர். ஹீஸ் அ கிரேட் ஸ்விம்மர். நிறைய மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு, நீச்சல் போட்டியிலலாம் பங்கேற்று. அவன் நினைக்காரு, இந்த காற்றாட்டு வெள்ளமா, நான் எத்தனை காம்படிஷனில் போய் மெடல்ஸ் வாங்கியிருக்கேன், இது ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காற்றாட்டில் குதிக்கிறார். அவராலையும் அந்த காற்றாட்டை என்ன பண்ண முடியல, கடக்க முடியல. அந்த தண்ணியை, பெருவெள்ளத்தை கடக்க முடியல. பட் ஒரு பேத்தட்டிக் பர்சன், ஆள்லையும் இல்லை, பலத்துலேயும் இல்லை, பரிதாபமாக இந்த ஸ்கில்லும் இல்லை, இந்த நீச்சல் அடிக்கிற திறமையும் அவர்கிட்ட இல்லை. ஆனால் பரிதாபமாக வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு பேசிக்காக சில ஸ்ட்ரோக்ஸ் அவருக்கு தெரியும், அவ்வளோதான். அப்படியே வந்து நிற்கிறாரு. ஆனால் கரங்களை 2 கையும் உயர்த்தி சொல்கிறாரு, தெய்வமே எனக்கு கண்டிப்பாக இந்த 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 கரையிலேருந்து அந்த கரைக்கு கண்டிப்பாக போகணும். என்னுடைய பலத்தினாலோ எனக்கு தெரிஞ்ச நீச்சல்னாலோ இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போக என்னால் முடியாது. ஆனால் ப்ளீஸ் எஸ்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி பரத்தை நோக்கி கேட்குறாரு. ஆண்டு அந்த காற்றாட்டு வெள்ளமே அவரை என்ன பண்ணிடுச்சு, இந்த கரையிலேருந்து அந்த பக்கம் கொண்டு போயிடுச்சு. நம்முடைய கான்ஃபிடென்ஸ் நல்லது தான், பட் இட் ஷுட் பி இன் கிரைஸ்ட். சரியா? ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ. சிலருக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கும், நல்ல ஐக்கியம் இருக்கும், அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும். ஸோ நினைப்பாங்க, யார் என்னடா நம்ம டீச்சரை விட நமக்கு தான் நல்லா தெரியும், நம்ம அம்மா அப்பா விட நமக்கு தான் நல்லா இங்கிலீஷ் பேச தெரியும், இந்த எக்ஸாம் எல்லாம் என்ன ஒரு மேட்ரா அப்படின்னு நினைப்பாங்க. நோ நோ நோ, நம்முடைய விசுவாசம், நம்முடைய கான்ஃபிடென்ஸ் எல்லாமே கர்த்தருக்குள்ள இருக்கணும். ரைட்? புரியுதா தம்பி தங்கச்சி? புரியுதா? ரைட். பாருங்க, அப்போ எப்பவுமே இதை நீங்க நினைச்சுக்கணும், பயமா இருக்கணும்னு நினைக்கணும். ஏசப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது, என் கைகளை யுத்தத்திற்கும் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற உங்களை நம்பி என்ன பண்றேன், இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போறேன். ஸோ இந்த டேஸ்ல நீங்க ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும், உங்க குடும்பத்துல நல்ல எல்லைகள் எங்கிலும் சமாதானம் இருக்கணும், எல்லா சிச்சுவேஷன்ஸும் ப்ளசண்டா இருக்கணும். ஸோ நீங்க நல்ல ஏசப்பா கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கும், உங்கள் நம்பிக்கை வந்து ஏசப்பா மேலேயே இருக்கணும். பாருங்கள், சில நேரம் எக்ஸாம் ஹால்லே கூட யாருக்காவது ஒரு ஆளுக்கு சிக் ஆகிடுவாங்க. இப்போது நான் கிளாஸ் 12 படிக்கும்போது என் கூட இருந்த ஒரு கேர்ளுக்கு, என் கூடயே இருந்துப்பா, அவளுக்கு வந்து டக்குன்னு ஃபிட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் அதை பார்த்து டென்ஷன் ஆனால் உங்களுக்கு எக்ஸாம் எழுத முடியுமா? எக்ஸாம் எழுத முடியாது. சிலர் அப்படியே அப்செட் ஆகி, என்னோட இந்த பக்கத்தில் இருந்த பிள்ளை ரொம்ப அப்செட் ஆகி அவள் எக்ஸாமே ஒழுங்காக எழுதலை, ரொம்ப மார்க்ஸ்லாம் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் வரலாம். அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. பிகாஸ் நம்முடைய கைகளை போருக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்ம கூட நிற்கிறது யாரு? ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பாருங்க, ஆண்டவர் அதாவது நமக்கு வீக்னஸ் இல்லாமல் இல்லை. உங்கள் ஒவ்வொருத்தரை கேட்டாலும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும், அப்படி தானே இருக்கா இல்லையா? சிலருக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே இருக்காது, சிலருக்கு நல்லா படிப்பாங்க, ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ண அழகாக தெரியுது. எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அது வந்து சிலருக்கு தெரியாது. சிலர் பாருங்கள், இடையில ஸ்டெப்ஸை விட்டுருவாங்க. அவங்களுக்கு அதாவது மேக்ஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இந்த ஸ்டெப் எழுதுவாங்க, ஓகே நெக்ஸ்ட் அந்த ஸ்டெப் மார்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, மிஸ் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் செட்பேக்ஸ் நம்முடைய லைஃப்பில் இருக்கலாம். பட் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். பாருங்கள், நானே என்னோட டெஸ்ட்மனி சொல்கிறேன். கிளாஸ் 10, 12 ஆமாம் காலேஜ் படிக்கும்போது கூட எனக்கு என்ன இஷ்யூனா, எனக்கு வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரில, பட் எக்ஸாம் ஹாலில் போனால் நல்லா தூக்கம் வரும். சரி, வீட்டில் படிக்கும்போது தூக்கம் வந்தால் நடந்துகிட்டே படிச்சிடலாம், முட்டிக்கால் போட்டு படிச்சிடலாம். பட் எக்ஸாம் ஹாலில் போய் எழுதும்போது தூக்கம் வந்தால் என்ன பண்ணுறது? 3 hours எக்ஸாமில் 1 hour 1.5 hours பயங்கர தூக்கமாக இருக்கும். நான் எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி பார்ப்பேன். முந்தின நாள்லாம் நல்லா தூங்கிட்டு நிறைய என்னோடய எக்ஸாம்ஸ்க்கு இப்போ ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் எக்ஸாம் இருந்தால் கூட நான் சாப்பிடாம தான் போவேன், ஆனாலும் தூக்கம் வரும். என்ன இசுப்பா இது எனக்கு ஒரு பலவீனமாகவே இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் எழுதிட்டே இருப்பாங்க. அப்படி பார்ப்பேன், எல்லாரும் எழுதிட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா ஷீட்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு தூக்கமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, எப்படி இதை நான் எழுதி முடிப்பேன் அப்படின்னு. ஆனால் நான் உங்களுக்கு என்னோட சீக்ரெட்டாக உண்மையிலே ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ண என்னுடைய அந்த பாதையை நான் சொல்லித்தரேன். 1.5 hours அப்படி காலேஜ் படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ரொம்ப என்னை கவனித்தவங்க உண்டு. அவங்க நினைப்பாங்களா, இப்போ இந்த பேப்பர் கண்டிப்பாக இவளால் எழுதி முடிக்க முடியாது அப்படின்னு. ஆனால் நீங்கள் எப்படி உங்களால் அதை நம்ப முடியும்னு எனக்கு தெரியலை.
40 பேஜஸ் 42 பேஜஸ் எங்களுக்கு புக்லெட்லேயே வரும் யூனிவர்சிட்டி ஆன்சர் புக் ஷீட்டில். அவ்வளோத்தையும் ஆண்டவர் எழுதி முடிக்க உதவி செய்வார். எவ்வளோதான், அதாவது நம்ம லைஃப்பில் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சூழ்நிலைகளில் உங்களுக்கு படிப்பு விஷயத்தில் நெருக்கம் இருக்கலாம். நான் என்னுடைய சாட்சி சொல்கிறது அதுக்கு தான். பாருங்க, ஆண்டவர் இதை துவங்கினது அப்படி தானே, ஆண்டவர் தானே உங்கள் லைஃப்பில் இந்த படிப்பை துவங்கினது அப்படி தானே, இதை முடிக்கிறதுக்கு ஆண்டவரால் முடியும். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆண்டவரால் முடியும். அப்போது ஏசப்பா கேட்பேன், ஏசப்பா இப்போ கூட ஒரு 1.5 hours தாண்டி இருக்கும், ஏசப்பா இதை நான் இப்போ தொடங்கினா கூட இந்த புக்லெட்டை முடிக்கும் போது இது முடிச்சேன்னா கூட ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே இருக்காது ஏசப்பா, எப்படி ஏசப்பா நான் முடிப்பேன். ஆனால் காட் கேன் டூ வண்டர்ஸ், காட் கேன் டூ மேஜிக் ஃபார் அஸ். நம்முடைய கடமையில் நம்ம ஏசப்பா கூட வாழ்கிற அந்த ரிலேஷன்ஷிப்லேயும் நம்ம உண்மையாக இருப்போம்னா நம்முடைய காரியத்தை ஏசப்பா ஜெயமாக என்ன பண்ணுவார், முடிப்பார். ஜெயமோ கத்தரால் வரும். இந்த பேட்ச் ரொம்ப கிஃப்டட் பேட்ச்னு நினைக்கிறேன். நமக்கு ப்ராமிஸே என்னதான், இது வெற்றியின் ஆண்டு, இது ஜெயத்தின் ஆண்டு. ஜெயமோ கத்தரால் வரும். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு, கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் இருந்து ஜெயம் வராது, கத்தரிடத்தில் இருந்து தான் நமக்கு என்ன பண்ண வரும், ஜெயம் வரும். அப்போ நான் நினைப்பேன், ஏசப்பாட்ட வந்து கேட்பேன், ஏசப்பா எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க ஏசப்பா எக்ஸாம் ஹாலில் கூட, ஆனால் நிறைய இது வந்து ஆண்டவர் ஏசப்பா சாட்சியாக எனக்கு மாற்றினாரு. பாருங்கள், எல்லாரும் என்ன சிரிக்கிறாங்க, இது எப்படியாவது எனக்கு மாற்றுங்க, நான் எக்ஸாம் ஹாலில் தூங்கக்கூடாது ஏசப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஆனால் ஏசப்பா அந்த வேர்ஸ் எனக்கு இதுதான், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். என்னோட இன்விஜிலேஷனில் நின்று அவங்க என் கூட படித்தவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. பிகாஸ் எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் வரும்போது ஏசப்பா எனக்கு டாப் மார்க் தருவாங்க. யூஜிலையும் 2 யூனிவர்சிட்டி ரேங்க்ஸ் தந்தாங்க, பிஜியில் ரேங்க் தந்தாங்க, எம்ஃபில்ல டாப் மார்க் தந்தாங்க. ஸோ ஆண்டவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. எவ்வளோ, அதாவது உங்களுக்கு நிறைய ரிஸ்க்ஸ் இருக்கலாம். நான் என்னோடய ஃப்ரெண்டை பார்த்துருக்கேன், அவங்களுக்கு கைப்பிடிச்சி அந்த டென்ஷன் வந்துருச்சுன்னா கைப்பிடிச்சி எழுதவே முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை, சரியா? சிலருக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும், அப்பா ஒரு வேளை குடிச்சிட்டு இருக்கலாம், இல்லை வீட்டில் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் மோசமாக இருக்கும், இல்லை அம்மா ஹெல்த் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை பாட்டி சிக்காகலாம், என்ன இஷ்யூவாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நீங்கள் இந்த எந்த பிரச்சனைக்கும் உங்கள் மனசை என்ன பண்ணக்கூடாது, செலுத்தவே கூடாது. ஏன்னா நம்முடைய கைகளை போருக்கும் நம்முடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நான் இந்த வசனத்தை அறிக்கை பண்ணிகிட்டே போவேன், எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது அறிக்கை பண்ணிகிட்டே போவேன். அது மட்டும் இல்லை, நல்ல அந்நிய பாஷையில் பேசணும். இந்த இடத்துல ஏசப்பா என்ன அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. ஸோ யூ ஆர் ரியலி பிளெஸ்ட். அந்த அபிஷேகத்தை வாங்கினவங்க நல்லா அந்நிய பாஷையில் பேசுங்க. பிகாஸ் இந்த சிந்தனை மண்டலங்களை அப்படி அழகாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒருமுகப்படுத்துவார். நீங்கள் எழுதுறது 1 hour இருந்தாலும் ஃபயராக எல்லாம் எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ், அதாவது சிலர் சுற்றி வளைச்சி ஆன்சர் எழுதுவாங்க அப்படி தானே, பட் உங்களோட ஆன்சர்ஸ் வந்து எக்ஸாக்ட் ஆன்சர்ஸாக இருக்க ஆண்டவர் என்ன பண்ணுவார், உதவி செய்வார். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் திருப்பி போகும்போது, வா இவ்வளோ அழகாக ஆண்டவர் எழுத முடியுமா, இவ்வளோ அழகாக ஆண்டவர் கற்றுத்தர முடியுமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை எழுத வைப்பார். நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். சி, ஆன் த டே ஆஃப் த எக்ஸாம் நீங்கள் புதுசாக கற்றுக்கொள்ள நினைக்கக்கூடாது. அந்த ப்ரீவியஸ் டே முழிச்சிருந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ், ரிலே அண்ட் ரீகலெக்ட் அப்படின்னா நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஆண்டவரை சார்ந்து கொண்டுட்டு, நான் உண்மையிலே எக்ஸாம்ஸ் எழுத போகும்போது கை உயர்த்தி ஏசப்பட சொல்லுவேன், ஏசப்பா என்னால் முடிஞ்சது செஞ்சுட்டேன், இந்த ரெஸ்ட் இஸ் வித் யூ லார்ட். நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க ஆண்டவர், உம்முடைய சித்தத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய எஜுகேஷனை நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்டை ஒப்பு கொடுத்துட்டு போவேன். ஆண்டவர் இது வரைக்கும் வெக்கப்படுத்தினதே இல்லை. ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்துவார். சில நேரம் அதாவது நான் ஏன் சொல்கிறேன்னா, சில நேரம் சில போராட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். அதை கிளாஸ் 9, 10, 11, 12 படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும். பட் நீங்கள் ஆண்டவருக்குள்ளாடி உங்களை காத்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் இந்த காரியத்தில் ஆண்டவருக்கு சாட்சியாக அவங்களுக்கு நிற்க முடியும். பாருங்கள், 2 weeks முன்னாடி எங்கள் சர்ச்சுக்கு ஒரு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த பாப்பாவுக்கு பேனிக் அட்டாக்ஸ். இப்போது புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் என்ன இருக்குன்னா, பேனிக் அட்டாக். திடீர்னு இருப்பாங்க, மூச்சு விட முடியாது, அப்படி மயங்கி விழுவாங்க, அப்படி வாமிட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. பட் அவங்களுக்கு பேனிக் அட்டாக்ஸ் அப்படின்னு வருது. இது எதனால் வருது? ஒரே டென்ஷன். நீங்கள் டென்ஷன் ஆகிறனால ஏதாவது நடக்குமா? ஒன்றுமே நடக்காது. டென்ஷன் ஆகிறனால நீங்கள் படிக்காத கொஸ்டினை தைரியமாக எழுத முடியுமா? இல்லை படித்த கொஸ்டினை தான் எழுத முடியுமா? ஆன்சர் எழுத முடியுமா? எழுத முடியாது. ஸோ இந்த பேனிக் அட்டாக்ஸ் எல்லாம் நமக்கு வரக்கூடாது. பாருங்கள், இவ்வளோ பெரிய கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிற தாவீதுக்கு பேனிக் அட்டாக் வந்திருந்தா மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் பெலிஸ்தீர்களுக்கு அடிமையாக இருந்திருப்பாங்க, அப்படி தானே? ஸோ இத்தனை வருஷம் ஆண்டவர் உங்களை ஸ்கூலிங்கில் இத்தனை வருஷம் படிக்கிறதுக்கு ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமை பற்றி நீங்கள் பயப்படலாமா? ஹலோ, ஒரு தம்பி என்னை பார்த்து அப்படியே பார்க்குறான்.
பயமாக இருக்குக்கா, பயமாக இருக்கு. அந்த பயமே நமக்கு வேணாம். ஏன்னா இந்த சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்கள், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லவர் நம்ம கூட இருக்கிறார். ஸோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்கிறேன் இல்லை, நான் என்னோட பர்சனல் டெஸ்டிமனியை சொன்னேன். 3 years எக்ஸாமில் 1.5 hours தூங்கிட்டு அடுத்த 1.5 hours எப்படி இருந்திருக்கும், எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஐயோ எப்படி எழுதி முடிக்க முடியும்? பட் ஆண்டவர் எழுதி முடிக்க உதவி செய்வார். ஏன்னா இதை துவங்கினவர் யார் தான்? ஆண்டவர் தான். ஆண்டவர் அதை முடிக்க உதவி செய்வார். எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் தேவன் எனக்காய், தெரியுமா? ஏதாகிலும் இல்லை, மேலானதை படுவோமா? என் தேவன் எனக்காய் மேலானதை செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் மேலானதை செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வாள் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வாள் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். பாருங்க, கிரகிக்க முடியாத காரியங்களை இயேசுப்பா நமக்காக செய்வார். காலேஜ் படிக்கும்போது யூஜி 3rd year நினைக்கிறேன், எங்கள் காலேஜ்லேருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. தமிழ் துறையிலேருந்து ஒரு காம்படிஷன் நடக்குது, எஸ்ஏ காம்படிஷன். ஸோ ஆன் த ஸ்பாட் தான் டாபிக் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அப்போ கிளம்பும் போது என்னோடய யூத் வெல்ஃபேர் கோஆர்டினேட்டர் சார் சொல்கிறாங்க, ஜொரிஷா நீ அவங்க தமிழில் சொல்கிறாங்க, பெண்டிகாஸ்ட்காரையும் உன்னை நம்பி அனுப்புகிற, என்னென்னா நீ ஆவியில் நிரம்பி எப்படியாவது என்ன பண்ணணும், ப்ரைஸ் வாங்கிட்டு வரணும் நம்ம காலேஜுக்குன்னு. எனக்கு எக்ஸ்ட்ரா பயம், ஏசப்பா என்ன பண்ணணும்? அதுவரை ஆன் த ஸ்பாட் தான் டாபிக் தருவாங்க, ஏசப்பா என்ன பண்ணணும்? அந்த நாள் இரவு முழுவதும் அந்நிய பாஷையிலே பேசிக்கிட்டு, ஏசப்பா என்ன டாபிக் வரும்னு தெரியல. தமிழ் துறை ரொம்ப ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இன்னும் 2 yearsஸாக என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லும் லிட்ரேச்சர், அப்போ ஃபுல்லும் இங்கிலீஷ் புக்ஸே ரீட் பண்ணியாச்சு. என்ன போய் செய்கிறது ஏசப்பான்? அங்கே போனால் டாபிக் தராங்க, எல்லோரும் உட்காந்துருக்காங்க, டாபிக் தராங்க. கற்றது கைமண் அளவு. எப்படி கற்றது கைமண் அளவு. 1/2 மணி நேரம் தான் டைம் தருவாங்க, அதுக்குள்ளாடி எழுதி முடிக்கணும். ஏசப்பா நீங்கள் என்னை வெட்கப்படுத்தக்கூடாது, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் இல்லை, சீப்பாக செய்ய மாட்டார், மேலானதை தான் செய்வார் அப்படின்ட்டு எனக்கு அப்படி சொல்லிட்டாங்க. ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்நிய பாஷையில் பேசிட்டு எழுத தொடங்குறேன். ஏன்னா எனக்கு சினாப்சிஸ் போட முடியாதுல்ல, குறிப்பு சட்டகம் போட முடியுமா என்னன்னே தெரியாது. எப்படி குறிப்பு சட்டகம் தெரியுமா? ஃபஸ்ட்டு எழுதுவோம் இல்லையா, பிளான், எஸ், அது எழுத முடியல. ஓகே, அப்போது கொஞ்சம் இடம் விட்டுட்டு முன்னுரை அப்படின்னு போட்டு இன்ட்ரொடக்ஷன்லேருந்து தொடங்கி அப்படியே ஏசப்பா தந்துகிட்டே இருக்காங்க வார்த்தை, அப்படியே கண்ணில் தெரிஞ்சிட்டே இருக்கு. அப்படியே எழுதி கன்க்ளூஷன் வர முடிச்சுட்டு அப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து என்ன பண்ணுறேன், குறிப்பு சட்டங்க எழுதி முடிச்சுட்டு அப்போ இன்விஜிலேஷனுக்கு நின்று அவங்க வந்து கேட்குறாங்க, என்னம்மா நீ ஒரு போட்டிக்கு வந்திருக்க, ஃபஸ்ட்டு சினாப்சிஸ் குறிப்பு சட்டகம் போடணும்னு தெரியாதா, கடைசியில் எழுதுற அப்படின்னு. எனக்கு மனசில் சிரிச்சுக்கிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் நம்ம எழுதியிருப்போம்ல, இது ஏசுப்பா தந்ததில்ல. ஸோ நம்முடைய ஆண்டவர் மேலானதை செய்கிற ஆண்டவர். அப்புறம் அந்த எழுதி முடிச்சுட்டு கொடுத்துட்டு வெளியே வரேன். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, டேய் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 10,000 ரூபா, செகண்ட் ப்ரைஸ் 7,000 ரூபா. உடனே நினைக்கிறேன், ஏசப்பா இப்படி ஒரு ப்ரைஸ் வாங்கினா நல்லா தான் இருக்கும், எனக்கு தருவீங்களா ஏசப்பா அப்படின்னு கேட்டு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தேன். பிகாஸ் நான் எழுதலை, எல்லாமே ஏசப்பா தந்தது எழுதிட்டு வந்தாச்சு. அப்போது ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது சொன்னாங்க, எங்களுக்கு வந்து இந்த பேப்பரை வந்து ரிஜெக்ட் பண்ணவே முடியல. ஆனால் வந்து ஃபஸ்ட்லி தமிழ் துறை அல்லாத ஒரு நபர் வந்து இந்த போட்டியில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இந்த பேப்பரை ரிஜெக்ட் பண்ணலாம், ஏன்னா தமிழ் துறையில் இதில் வந்து தமிழ் துறை சார்ந்த பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் ரிஜெக்ட் பண்ணவே முடியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு. நான் அப்போ தான் நினச்சேன், ஏசப்பா எவ்வளோ நல்லவங்கல்ல. ஆண்டவர் நம்மளை ஒரு இடத்துல உயர்த்தணும்னு நினச்சிட்டாங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக உயர்த்தியே தீருவார், அதில் மாற்றமே இல்லை. அப்படி எழுமி நின்று 2 கரங்களை உயர்த்தி ஏசப்பாவை பார்த்து 2 கைகளை உயர்த்தி எழுமி நில்லுங்களேன். கமான் ஃபாஸ்ட். என் தேவன் எனக்காய் மேலானதை செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் மேலானதை செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வார் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வார் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். சத்தமா, என் தேவன்
தேவன் எனக்காய் மேலானதை செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் மேலானதை செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வாள் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வாள் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார பண்ணுறதுக்கு ஆண்டவரால் முடியும். தம்பி தங்கச்சி, ஒரு வேளை உன்னுடைய டேஸ் எல்லாம் நீ வேஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஏசப்பா இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன், இனிமேல் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வருத்தப்படாத. ஆண்டவரால் முடியும். இனி உள்ள டேஸை அழகாக நீ பிளான் பண்ணு, அழகாக ஒரு ஸ்கெட்யூல் போடு. ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து ஹெல்ப் கேளு. டியூஷன் டீச்சர் உனக்கு ஹெல்ப் பண்ணாலும் ஹெல்ப் பண்ண முடியாது. உன்னோட ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணாலும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் ஏசப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணாருன்னா, பரத்திலிருந்து ஒத்தாசை வரும்னா, இந்த எக்ஸாமை நீ ஈஸியாக மேற்கொள்ளுவ. சேனைக்குள்ள ஈஸியாக பாய்ந்து போக முடியும். இந்த தண்டை எளிதாக தொடர முடியும். இது அவ்வளோ கடினமானது அல்ல. ஒரு வேளை உன்னுடைய எபிலிட்டிக்கு மேற்பட்டதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு இது லேசான காரியம். தம்பி தங்கச்சி, ஏசப்பா கிட்ட சொல்லு, ஏசப்பா இதுதான் என்னுடைய செட்பேக்ஸ், இந்த காரியங்களெல்லாம் என்னால் முடியாதது. மேக்ஸில் இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கெமிஸ்ட்ரியில் இந்த சாப்டர்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு டெரிவேஷன்ஸ் வரல. எனக்கு ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியல. ஏசப்பா கிட்ட சொல்லு, ஏசப்பா இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கானா, நீர் என்னுடைய தேவன், நானும் உடைய பிள்ளை, எனக்கு நீங்கள் மேலானதை செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. என்னால் கிரகிக்க முடியாதது தான், என்னால் இமேஜின் பண்ண முடியாது தான். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு எட்டாததாக இருக்கலாம், நமக்கு புரியாததாக இருக்கலாம், நம்மளால் முடியாததாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துறதுனால உங்கள் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயர் தலங்களில் ஆண்டவர் உங்களை நிறுத்த சித்தமாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஏசப்பா நீங்கள் என் கூட இருக்கிறதுக்காக நன்றி, எனக்கு மேலானதை தருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. மனுஷ ஞானத்துக்கு அப்பாற்பட்ட தேவ கிருபை ஏசப்பா இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் எல்லாருக்கும் ஏசப்பா ஒரு ஃபெயிலியராக இருந்த என்ன நீங்கள் ஜெயமாக மாற்ற போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, ஏசப்பா என்னுடைய செட்பேக்ஸை மன்னிங்க, என்னுடைய குறைவுகளை மன்னிங்க, உம்மை தேடாமல் இருந்த நாட்களை மன்னிங்க ஏசப்பா. இந்த நாட்களில் நான் ஃபயராக இருக்கணும், உங்களுக்குள்ள என்னோட நான் காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே, அரணை காத்துக்கொள்ளணும் ஏசப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா இதுவரைக்கும் நான் டிஸ்ட்ராக்ட் ஆன நாட்களை எனக்கு மன்னிங்க. இனி உள்ள நாட்களில் ஆண்டவரே நான் உங்களுக்கு பயந்து ஏசப்பா உங்களுக்குள்ள என்ன நான் காத்துக்கொண்டு எக்ஸாம்ஸ்க்கு நல்ல ப்ரிப்பேர் ஆக அந்த டேயை சந்தோஷமாக தைரியமாக ஃபேஸ் பண்ண எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிரியை செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா இந்த நாளில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஏசப்பா இந்த எக்ஸாம்ஸ் ஆண்டவரே நீங்கள் பிளஸ்ஸடாக மாற்ற போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மேலே ஆண்டவரே, இவங்க நினைத்ததற்கு மேலே, இவங்களுடைய கால்குலேஷன்ஸ்க்கு மேலே உம்முடைய கிருபை இவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ பிஃபோர் எக்ஸாம்ஸ் உட்காருங்க. பிஃபோர் எக்ஸாம்ஸ், டியூரிங் எக்ஸாம்ஸ் பார்த்தோம். ஆஃப்டர் எக்ஸாம்ஸ் என்ன பண்ணணும்? என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உங்கள் நம்பிக்கையை என்ன பண்ணிடணும்? ஒப்புவித்துட்டு முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி சொல்லணும், ஏசப்பா என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டேன், ரெஸ்ட் இஸ் வித் யூ, நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை 12th முடித்த பிள்ளைங்க எதிர்கால திட்டம் போடுறீங்க, என்ன கோர்ஸ் படிக்கணும், நீங்கள் நிறைய பேர்கிட்ட நீங்கள் ஒப்பீனியன் கேட்கலாம். நீங்கள் உங்களுடைய ஸ்கில் இங்கே பாருங்கள், எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் காட்ஸ் வில் தான் நிறைவேறணும்னு நினைக்கணும். பக்கத்தில் உங்கள் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், காட்ஸ் வில் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். பாருங்கள், காட்ஸ் வில் நம்முடைய வாழ்க்கையில், ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது, ஆண்டவருக்கு சித்தமான கோர்சஸ் நம்ம செலக்ட் பண்ணும்போது பாருங்கள், ஆண்டவர் இயற்கையாகவே நமக்கு சில ஸ்கில்ஸ் தந்திருப்பாங்க. அந்த ஸ்கில்லும் ஆண்டவருடைய வில்லும் எக்ஸாக்டாக கோயின்சைட் ஆகும். நமக்கு எந்த ரிஸ்க்ஸும் இருக்காது. அந்த படிப்புலேயோ அந்த ப்ராசஸ்லேயோ நம்ம ரொம்ப ஹாப்பியாக, நம்ம இது வரைக்கும் ட்ராவல் பண்ண ஜேர்னி மாதிரில ரொம்ப சந்தோஷமாக அந்த ஜேர்னியை
ஈஸியாக பர்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹாப்பினஸும் அந்த கரேஜும் மென்டல் ஸ்ட்ரென்த்தும் நமக்கு இருக்கும். ஸோ ஆண்டவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையினுங்க ஒப்புவிக்கணும். நம்ம அதாவது இப்போது நம்ம யார்கிட்ட கேட்டாலும் டாக்டர் சொல்லுவாங்க, இன்ஜினியர் சொல்லுவாங்க, எல்லாம் இந்த 2 கோர்ஸ் மட்டும் இல்லை இந்த உலகத்தில், எவ்வளோ கோர்சஸ் இருக்குது. ஸோ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா என்ன கோர்ஸ் நான் படிக்க நீங்கள் சித்தமாக இருக்கீங்க, ஏசப்பா உங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. யூ சர்ச், ஆண்டவர் நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு புரியுறதா ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு கேளுங்க, ஏசப்பா இது படித்தா நல்லா இருக்குமா, நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்சஸ் கொஞ்சம் எப்படி இருக்கணும், ஹையர் ஸ்டடீஸ், அதாவது உங்களுக்கு ஆம்பிஷன் என்ன, நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசையா, இல்லை ஏசப்பா சித்தம் நிறைவேற்றணும், இந்த உலகத்தில் ஏசப்பாக்கு சாட்சியாக இருக்கணும். ஸோ நமக்கு ஒரு ஜாப் வேணும், ஒரு வேலை வேணும், நம்முடைய அனுதின காரியங்களை நம்ம சந்திக்கப்படுறதுக்கு, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு ஒரு ஜாப் வேணும் இல்லைன்னு இல்லை. ஸோ உங்களுடைய டிசைர்ஸை நீங்கள் ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள். ஸோ ஏசப்பா அழகாக உங்களை நடத்துவாங்க. என்ன உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ, ஐ வில் ஆல்வேஸ் சே பெஸ்ட் ஆஃப் இஸ் வெரி பெஸ்ட் ஆண்டவர் நமக்கு தருவார். அது குறைவானதாக ஒரு நாளும் இருக்காது. நம்மளை ஆண்டவர் குறைவுபட விடவே மாட்டார். சிம்பிளாக இருக்கும், எல்லார் பார்வையில் அற்பமான கோர்ஸாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் படிக்கும்போது அது மேன்மையாக ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி தருவார். ஏசப்பா கரத்தில் உங்களை ஒப்புவித்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை மேன்மையாக நிறுத்துவார். தாவீது கையில் கிடச்சிது ஒரு சோரமண்டலம், ஒரு கல் கிடச்சிது, கொஞ்சம் ஆடு கிடச்சிது. ஆனால் அதில் அவர் உண்மையாக இருந்தார். யாருமே பார்க்காதப்போ டேவிட் கிட்ட நான் ரொம்ப ரசிக்கிறது அதுதான். ஆண்டவர் கடந்த நாட்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது கூட அதுதான். நிறைய பேர் பாட்டு பாடுறாங்க இந்த உலகத்தில். ஆனால் வனாந்திரத்தில் உட்காந்து யாராவது பாட்டு பாடுவாங்களா? மிரியாம் பாடினாங்க, செங்கடலை கடந்ததும் பாடினாங்க, ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க, அற்புதம் நடந்ததும் பாடினாங்க. பாருங்க, தெபோரால் பாடினாங்க, யுத்தத்தில் ஜெயம் கிடைச்சதும் பாடினாங்க, ஏசப்பாவை துதிச்சாங்க. ஆனால் தாவீது என்ன பண்ணாரு? வனாந்திரத்தில் யாருக்குமே கேட்காது, கொஞ்சம் ஆட்டுக்கு தான் கேட்டிருக்கோம், சுரமண்டலத்தை வாசிச்சு ஏசப்பாவை துதிச்சு மகிமைப்படுத்தினாங்க. அந்த காட்டிலையும் உண்மையா தனக்கு இருந்த, அது உங்களுக்கு கிடைச்ச இந்த 10th இந்த 12th ஏசப்பாவுடைய நாம மகிமைக்காக ஃபுல் எஃபர்ட்டே நீங்கள் போட்டு படிப்பீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ராஜாவுக்கு முன்னாடி உங்களை ஆண்டவர் கொண்டு நிறுத்துவார். எத்தனை பேர் நீ வராத, உனக்கு இந்த ஸ்தானம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் உங்களை ஆண்டவர் மேன்மையாக நிறுத்துவார். இந்த இடத்துல இருக்கிற அநேகருக்கு ரெட் கார்பெட் வெல்கம், சிவப்பு கம்பள வரவேற்பு கிடைக்கும். யாருக்கு தெரியும்? நீங்கள் உங்களை மட்டுப்படுத்தி கொள்ளாதீங்க. கிரீன் இங்க்ல ஆண்டவர் உங்களை சைன் பண்ண வைப்பார். யாருக்கு தெரியும்? நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சிங்கம் போன்ற சோதனைகள், கரடி போன்ற சோதனைகள், இது எக்ஸாம்ஸையும் சொல்லலாம், உங்கள் வாழ்க்கையில் வருகிற சின்னையும் சொல்லலாம், பாவ போராட்டங்களாக இருக்கலாம். அதில் நீங்கள் உண்மையை ஏசப்பாக்கு உண்மையாக இருந்து அதை மேற்கொள்வீங்கன்னா கண்டிப்பாக கோலியாத் இஸ் நத்திங் ஃபார் அஸ். அப்படி தானே? கோலியாத் எம்மாத்திரம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் உங்களை வெற்றி பெற்றவர்களாக நிறுத்துவார். எப்படி வனாந்திரத்தில் காட்டுக்குள்ளே கொஞ்சம் ஆட்டுக்கு முன்னாடி இல்லை, சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்னாடி ரிசல்ட்ஸ் வரும்போது நம்ம ஓடி ஒளிய தேவையில்ல. ஆண்டவர் உங்களை மேன்மை உள்ளவர்களா, எல்லாருக்கும் முன்னாடி கனவான்களா ஆண்டவர் நிறுத்துவார். அதில் மாற்றமே கிடையாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லாமே. கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் பார்த்து பாடுங்க பார்ப்போம். கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தயவரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கின்றீர். இந்த பாட்டை உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ஒரு ரீசன் உண்டு. கடந்த நாட்களில் ஒரு 6 months முன்னாடி இந்த பாட்டை இதை கற்றுக்கொண்டோம். பாருங்கள், அப்போ ஒரு குட்டி பையனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அவனுக்கு ஸ்கூலில் பயங்கர ப்ராப்ளம், டீச்சர்ஸ்க்கு அவனுக்கு செட் ஆகலை, ஸ்கூலில் டிசி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பிரச்சனை அவனுக்கு ஸ்டடீஸில். அப்போது ரொம்ப வருத்தத்தோடு என்கிட்ட சொன்னாக்கா, என்ன பண்ணணுன்னே தெரியல, இனி எனக்கு லைஃப் இருக்கானே தெரில, ஃப்யூச்சர் இருக்கானே தெரில அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னான். அப்போது அவன்கிட்ட சொன்னேன், தம்பி, உனக்கு கர்ஃப்யூ ஆண்டவர் போடுறார், உனக்கு ஒரு தடை உத்தரவு, நீ எங்கேயுமே உன்னால் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியல, உண்மைதான். முழங்கால் போட்டு 2 கையும் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இந்த 2 வசனத்தையும் பாடு, உனக்கான வாழ்வின் பாதை ஏசுப்பா திறந்துருவானுங்க. உண்மையில் இன்றைக்கி ஆண்டவர் அவனை எந்த கிளாஸில் அவமானப்படுத்தப்பட்டவனோ, எந்த கிளாஸில் அவனை பொய்யா சொன்னாங்களோ அதே கிளாஸில் அவனை ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். கரங்களை தட்டி ஏசுப்பாவை மகிமைப்படுத்துவோமா? ஸோ சந்தோஷமாக உற்சாகமாக ஒரு விசை கூட பாடலாமா? அவன் டெய்லி 1000 times இதை பாடினான். அவனுடைய கடினமான நாட்களில் 1000 times இந்த 2 வேர்ஸையும் பாட்டாக பாடினான்.
இன்னைக்கு ஆண்டவர் அவனை மேன்மையாக நிறுத்திருக்கார். ஸோ உங்களையும் மேன்மையாக நிறுத்துறது ஆண்டவருக்கு லேசான காரியம். கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் பாடிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் சத்தமா. கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் பாடிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தயவரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கின்றீர். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமை கீழ்ப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் நீங்கள் வெற்றியை சுதந்திரிக்கிறதுக்காக எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. ஆல் த வெரி பெஸ்ட். ஜெயமோ கர்த்தரால் வரும்.